கொல்லணும். அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல பிடிச்சு அங்க நிற்கிற ஜனங்கள் மேலெல்லாம் தெளிக்கணும். ஆமே. ஆசாரனுடைய காது மடல்ல பூசணும் அந்த கிடாரியின் ரத்தத்தை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த கிடாரி எரிக்கப்பட வேண்டும். கவனிங்க கவனிங்க, எரிக்கப்பட வேண்டும். அந்த எரிக்கப்பட்ட பிற்பாடு அந்த சாம்பலை எடுத்து கொண்டு வந்து அந்த சாம்பலை தண்ணீரில் கரைத்து 3வது நாள்ல ரத்தம், 7வது நாள்ல இந்த சுத்த ஜலம்னு பேரு இருக்கு. எந்த ஜலம்? சாம்பல். அந்த கிடாரி கொண்டாங்கள, கிடாரி அந்த சாம்பலை எடுத்து தண்ணியில கலைச்சு அதையும் ஜனங்கள் மேல தெளித்தால் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சுத்தமாகி விடுவான் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணம். ஆமே. பழைய ஏற்பாடு ஜனங்க எப்படி சுத்தமானாங்க? ஸ்தோத்திரம். ஒரு கிடாரியை கொண்டாடணும், கிடாரியை கொல்லணும், ரத்தத்தை எடுத்து மேல தெளிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த கிடாரி சுட்டெரிக்கப்படணும். அந்த சாம்பலை எடுத்து தண்ணியில கரைச்சி 7வது நாள், 3வது நாள் ரத்தம், 7வது நாள். ஆமா, அப்ப 7 நாள் வரைக்கும் அவன் சுத்தமாக மாட்டான். ஸ்தோத்திரம். 3வது நாள் ரத்தத்தினாலே அவன் சுத்தமாகல, 7வது நாள் அந்த தண்ணினால சுத்தமாகல. அந்த தண்ணி பட்ட பிற்பாடுதான் அவன் 7ஆம் நாளிலே சுத்தமா இருக்கிறான், சுத்தமாவான் என்று வேதம் சொல்லுது. இது பழைய ஏற்பாட்டு கால சுத்திகரிப்பு முறை. அப்படிதான் பழைய ஏற்பாட்டு கால ஜனங்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு இது எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்னு எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13, 14, 14 வசனத்துல சொல்றாரு. எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை எடுத்துப்போம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 9 அதனுடைய 13, 14 நான் படிக்கிறேன், கொஞ்சம் கவனிச்சிங்க, நோட் பண்ணீங்க. அது எப்படி எனில், அந்த மேட்ரிங்க சொல்றாரு பாருங்க. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். எப்படி பரிசுத்தப்படுத்தினாங்க பழைய ஏற்பாடு காலத்துல? ரத்தமும் சாம்பல்ல கலக்கின தண்ணியும். இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சுத்திகரிப்பு உண்டாகும் பரிசுத்தப்படுத்தும் என்றால், அதுவே பரிசுத்தப்படுத்தும் என்றால் 14வது வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியில சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். How to confirm, எவ்வளவு நிச்சயமாக சுத்திமானம் பண்ணாதா?